ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். இது டே 51க்கான ரிவ்யூ. சாரி, ஒரு 2 நாளாக வந்து ரிவ்யூ பண்ண முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். கொஞ்சம் சேலஞ்சஸும் இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்தேன் 50 டேஸுக்கு அப்புறமா இந்த கோட்டை வந்து எடுத்து ஒரு பிரளயம். கேர்ள்ஸ் டீமுக்கு எக்ஸ்ட்ராவாக சில வீக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஓகே, இதுக்கு மேலேயா இண்டிவிஜுவல் கேம் ஆடி தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை எடுத்துட்டாங்க. இந்த ரிவ்யூவை எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஆக்கலாம்? ஆல்மோஸ்ட் 50 டேஸ் போயிடுச்சு இல்லையா? வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்டு. ப்ராப்ளி எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்றது தெரில. எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. நான் இதுக்கு மேலே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தனியாக ரிவ்யூ பண்ணாமல் என் கூட வந்துட்டு ஒருத்தவங்களோட சேர்ந்து ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும்ல. ஐ வாஸ் திங்கிங் ஓவர் தட். எஸ், இனிமேல் நான் தனியாக பண்ண போகிறதில்ல. ஒன் ஸ்பெஷல் கெஸ்ட் இஸ் கோயிங் டு பி வித் மீ. ஓகே, யாருன்றதை பார்த்துடலாமா? அவ்வளோ இருக்கா? ஓகே, ஹாய் படி. எஸ் பாஸ். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? இதோ வந்துட்டேன். ஹாய். ஹலோ பாஸ். வாங்க, இவர் தாங்க இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கூட இருக்க போகிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஹாய், எல்லாம் ரெடி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு ரொம்ப ஐயோ எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஐ சி. ஓகே, நம்ம டைரெக்டாக ரிவ்யூக்கு போயிடலாம். நடுநோட்டில் இவர் கேட்குற கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும். என்னென்ன ஃபன் பண்ணுவாருன்றது தெரில, பார்ப்போம். கண்டிப்பாக உங்களை ஏடிலாம் தொந்தரவு பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, எஸ் மக்களே, லைக் 2 நாள் ரிவ்யூ பண்ண முடியல. என்ன சொல்கிறது, லைக் பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு இத்தனை வாரம் அந்த ஒரு கோட்டுக்கு இந்த பக்கமாக அந்த கிச்சனோட ஆளுமை இருந்தது. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமுக்கு டப்புன்னு கோட்டை வந்துட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திடுதுப்புன்னு 1 வீக் தான் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே கோட்டையே எடுத்துட்டாங்க. பாஸ், அவங்க கோட்டை எடுத்துட்டாங்க, நீங்கள் வாட்டை என்ன கையில் எடுத்துட்டீங்க. பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, அவங்க கோட்டை எடுத்துட்டாங்க, இவரை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னா. ஆக்சுவலாக இன்றைக்கி நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா சீசன்லேயுமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க் தான் அது. பொங்கல்னாலே ஜாலியாக தானே இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டாஸ்க் தான். இதில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் நிறைய இருக்கும். யாரை வந்து சேவ் பண்ணணும், யார் மேலே அந்த வன்மத்தை வச்சுட்டு இவங்களாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான். எல்லா சீசன்லேயும் இருக்கும். எல்லா சீசன்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சீசனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நானுமே ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான். எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டே எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த வாரம் வந்துட்டு தீபக் கேப்டனாக இருக்கார் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களோட வீக்கெண்ட் அந்த சண்டே ஷோ நம்ம ரிவ்யூ பண்ணல. ஆப்வியஸ்லி வர்ஷினி அவர்களை எலிமினேட் பண்ணாங்க. இருங்க, வர்ஷினி அவர்களை எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நேத்திக்கு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள், தீபக் தான் வந்துட்டு கேப்டன். ஸோ அவருக்காக எந்தெந்த டீமு என்னென்ன ஒர்க் பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா வந்துட்டு சார்ஜெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஒட்டுமொத்த மேற்பார்வை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நிறைய பேசாமல் அங்கங்கே என்னென்ன பேச முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும் பேசலாம். ஒட்டுமொத்தமாக நாமினேஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ அதிகப்படியாக நிறைய பேர் வந்துட்டு நாமினேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, சர்ப்ரைசிங்லி நிறைய பேர் நாமினேஷனுக்குள்ளேயே வரல ஆக்சுவலாக. ரைட், யாரெல்லாம் நாமினேஷனில் வரலன்னு பார்த்தா, எனக்கு சௌந்தர்யா நாமினேஷனில் இல்லை, ஜெஃப்ரி நாமினேஷனில் இல்லை, முத்துக்குமரன் நாமினேஷனில் இல்லை. குவைட் இன்ட்ரெஸ்டிங்கில் இந்த இன்ட்ரெஸ்டிங் பீப்புளெலாம் இந்த வாட்டி வந்துட்டு நாமினேஷன்லேயே இல்லை அப்படின்றது. என்ன வாட்டி நாமினேஷன் இருப்பாங்க. கரெக்டு, லைக் இதனால் அவங்க வந்துட்டு 3 பேர் இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லைன்றது ஒரு சிறப்பம்சமாக தான் இருந்துச்சு. பட் அந்த எபிசோடை பற்றி ரொம்ப நிறைய பேச வேணாம், ஏன்னா நம்ம ரிவ்யூவும் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதனால தான் நீங்கள் மிஸ் பண்ணீங்க. என்னை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் வாட்டின நீயும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இவங்களாம் என்ன அசிங்க திட்டுவாங்க. ஓ, நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. சரிங்க சார். அந்த வாயாக இருக்கட்டும். ஓகே ஓகே சார்.
ரைட். ஸோ இன்னையோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா லைக் அதான் நாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய சலசலப்புகள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ தீபக் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. யாருக்கு வேணாலும் யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே வந்து எதையுமே வந்து டேக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அதை டேக் பண்ணி வந்துட்டு பேசி ரொம்ப அதை கிரிஞ்ச் ஃபேக்டராக மாற்றாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாங்க. அது எங்கே பேசணுமோ அப்படி பேசுங்கன்ற மாதிரி அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு ரைஸ் பண்ணணும்னா ஒரு கிச்சன் ரிலேட்டடாக இல்லை கிராசரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் யாருமே வந்துட்டு உடனே அங்கே போய் நின்று பேசிட்டு அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற அந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் நிறைய பேசும்போது முத்து வந்துட்டு ஏன்னா நேத்திக்கு வந்துட்டு முத்துவுக்கும் அருணுக்கும் ஆக்சுவலி மஞ்சரிக்கும் அருணுக்கும் அந்த ஒரு பவுல் சட்னி ரிலேட்டடாக ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது முத்து இன்டர்ஃபியர் ஆகி அது ஒரு பெரிய கான்வர்சேஷனாக போயிட்டு நைட்டே தீபக் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டாரு. பஞ்சாயத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு மறுபடியும் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் முத்து அதை போயிட்டு எடுத்து பேசும்போது தர்ஷிகா உடனே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து தனியாக பேசிக்கிறீங்களா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு பசிக்காதா சாகணும்ல பாருங்க. ஆமாம், அவங்களுக்கும் பசிக்கும். எவ்வளோ நேரம் தான் பேச விட்டா முத்து அவர்களும் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு கன்னித்தீவு மாதிரி அப்படியே நீக்காமல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சூழலில் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. பட் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயானும் வந்துட்டு லைக் அபவுட் பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த ஜாக்லின் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் என் கூடவே ட்ராவல் பண்ணி அவங்களும் ஷைன் ஆகுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சு அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வந்துட்டு ரயான் கிட்ட ஒரு வாக்கிங்கில் அப்படியே லான் ஏரியாவில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கேள்வி ஒரு மாதிரி கரெக்டு தானே. அப்படியா? ரைட்டு. இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடியது தான். ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்பேஸில் வந்துட்டு இவங்க அதிகப்படியாக ஷைன் ஆகுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் தான் சௌந்தர்யா கேட்குறாங்க. சரி, ஆக்சுவலாக ரெண்டு பேருமே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணுறதை தாண்டி ஹூ இஸ் ப்ரொவைடிங் த கண்டென்ட் வரும்போது சௌந்தர்யா ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டை ஜாக்லினால் பண்ண முடியாது, ஜாக்லின் ப்ரொவைட் பண்ணுற கண்டென்ட்டால் சௌந்தர்யாவால் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் மியூச்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டு இருக்கு. பட் சௌந்தர்யாவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு டவுட் ஃபேக்டர், அதை வந்துட்டு ரயான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு சௌந்தர்யா இந்த விஷயத்த பேசி முடிச்சதுக்கப்புறமா திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட ஒரு வாக்குவாதம். மஞ்சரி என்னை ஏன் வந்துட்டு போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏதோ ஒரு டாஸ்க் லைட். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மார்னிங் டாஸ்க் ஒன்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அந்த டாஸ்க் ஏன் 1 hour எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகலைன்றதே இன்ஃபேக்ட் வந்துட்டு தெரியல. இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ரொம்ப நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? ரைட்டு. இது மாற்றி இருக்குது. இன்றைக்கி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 28 minutes அந்த 1 hour எபிசோடு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து 9:35 அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு ஹாட்ஸ்டார்லேயே ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி ஒரு சூழலில் போய்கிட்டே இருக்கும் பட்சத்தில் சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் உண்டான அந்த ஒரு டாஸ்க் என்ன எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது சௌந்தர்யா ஸ்டெல்லிங், இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு பொய்ன்ற மாதிரி தான் சொல்லுது, இந்த இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அந்த இடத்துல வேறு மாதிரி சொல்கிறீங்க, அப்போ கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மஞ்சரி அவங்களோட பேச்சு திறமைகளை அப்படி உள்ள வைக்கும்போது உங்களுக்கு வேணால் அப்படி தெரியலாம், எனக்கு இப்படி தான் தெரியுது, நீங்கள் பொய் பேசுகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ஷீ இஸ் கன்வேயிங். அப்படி போயிட்டே இருக்கும் பட்சத்தில் எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா மறுபடியும் மஞ்சரியை பற்றி வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா விஷால் கிட்டேயும் அண்ட் தென் ரயான் கிட்டேயும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட கேட்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஷால் உனக்கு அப்படி தோணுதா, ஆக்சுவலாக அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு இல்லை, இங்கே ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது பொய்யா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும், பட் நம்ம அதை அதிகப்படியாக விமர்சனம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி சௌந்தர்யா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உடனே ஆரம்பிக்குது என்னன்னா, நடுவில் தீபக் அவர்கள் வந்துட்டு சாட்சனாவை ஐயோ சாட்சனாவா ஐயோ நீ ஏன் டென்ஷன் ஆகுற, வெயிட். இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு தீபக் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனா கிட்ட அந்த மைக்கை கொஞ்சம் ஒழுங்காக மாட்டுமா, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாராவது டாஸ்க் பண்ணுமானா உடனே வந்துட்டு அதுக்காக வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்குமெண்ட், இப்படி தானே வச்சுருக்கேன், அப்படி தானே வச்சுருக்கேன், அப்படி தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே தீபக் பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர்
நீ வந்துட்டு முடியை ஃப்ரீயாக விட்ருக்க, இப்படி வச்சுருக்க, அந்த முடி மறைக்கும், இல்லை வந்துட்டு அது ஒரு மாதிரி மைக்கில் இடிக்கும், ப்ராப்பராக மாட்டு, இதெல்லாம் சொன்னேம்மா, நீ சிரிக்காதன்னு நான் எப்போமா சொன்னேன்னு சொல்லிட்டுலாம் ஓவராக அப்படியே பேசிட்டு அவரோட கேப்டன்சியில் எவ்வளோ பிரச்சனை, யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட இருக்க அந்த 5 பூவில் ஒரு பூவை வந்துட்டு எடுப்பாங்களா அப்படின்றது தான். ஒரு பூன்னு இல்லை, ஆக்சுவலாக எல்லா பூவையும் எடுக்கணும், எடுப்பாங்களான்றத நானும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த விஷால் பையன் 2 பூவை எடுத்து யாருக்கோ கொடுத்துருவான்னு தோணுது பாஸ். அந்த மாதிரி தான் பண்ணுவார் போல இருக்குது. அவங்களோட லவ் கண்டென்ட் ஒரு மாதிரி உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா, தேங்க்யூ டூட், சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் என்னென்னா தர்ஷிகா, ஆனந்தி, அப்புறம் பவித்ரா, இவங்க எல்லாருமே வந்துட்டு அன்ஷிதாக்காக ஒரு லாயராக போயிட்டு பவித்ராவும் ஆனந்தியும் தர்ஷிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் அன்ஷிதாவை கண்டுக்கவே மாட்டுற, இந்த விஷாலோட நீ வந்துட்டு உனக்கு இருக்கிறது க்ரஷ், அவளுக்கு இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நீ ஏன் அதே எப்படியோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி போய் தர்ஷிகா கிட்ட பேசி நீ கொஞ்சம் பேசுனா எனக்கு அவங்களாம் கிட்ட போய் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல, நான் சொல்கிறேன் அவங்க சொல்லலை, இதெல்லாம் வந்துட்டு பெருசாக போயிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கணுன்றத அவசியமே இல்லை அப்படின்ற போது இருப்பா லைக் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஓகே. எனக்கு எதுனா நான் இங்கே யாரையுமே ஃப்ரெண்டுனா இந்த கேம்னு வரும்போது நான் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க மாட்டேன், லவ் பார்க்க மாட்டேன், க்ரஷ் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் விளையாடிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க தர்ஷிகா. ஓகே, தர்ஷிகா அந்த மாதிரி வைக்கும் போது தர்ஷிகா கத்தாலோ நல்லோல தெரியலையே வாஸ், கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். இந்த லவ் கிரிஞ்ச் கண்டென்ட்லாம் பார்த்து தான் ஆகணும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்ஷிதா பயங்கரமாக அழுது லைக் என்ன இது எனக்கு வந்துட்டு அப்படி ஒன்றும் தப்பாலாம் இல்லை, ஏன்னா எனக்கு வெளியிலவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியாச்சு, இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு லவ் இதுன்னு ஒரு மண்ணுலாம் வேணான்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஃபீலிங் அப்செட். அது முடிஞ்ச அளவுக்கு ஆனந்தியும் பவித்ராவும் அப்படியே கன்சோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் இது இருக்கோண காதலா இல்லை முக்கோண காதலான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஃபேக்டர் இல்லை. பட் முக்கோண காதலாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்ஷிதா இஸ் வெரி கிளியர், ஓகேங்களா. பட் இது தேவையில்லாத விஷயம் தான். மாற்றி இன்னொருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்த ஊதி பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பெருசாக்குவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டராக தான் இருக்குது, விச் இஸ் சம்திங் நாட் குட். ஓகே, ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் லெட்டர் வந்தது. நீயும் பொம்மை நானும் பொம்மை வரே வா, என்ன மாதிரியான ஒரு டாஸ்கில் சூப்பராக இருந்துச்சு. என்ன படி எப்படி இருந்துச்சு? ஐயா ஹாஸ், அந்த குழுமையை ஏன் கேட்குறீங்க? நானும் அந்த டாஸ்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ ஐயோ நிற்காமப்பா, எவ்வளோ பிரச்சனை. சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகே, லைக் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அவர். ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ரொம்ப சூப்பராக இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னமோ அந்த நீச்சல் குளத்தில் அப்படியே இந்த பால் பேஸ்கெட்டில் அப்படியே குதிச்சு அதை தேடி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழலில் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சேம் பேட்டர்ன் தான், உள்ளே போயிட்டு அந்த ரேக்கில் வைக்கணும், அதுக்கப்புறம் அவுட் ஆனவங்களோட டாலை வந்துட்டு இந்த டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற அந்த ஃபேக்டர். ரொம்ப அழகான ஒரு டாஸ்க்கு. இது சுவாரஸ்யம் அதிகப்படியாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் தான் எந்த சீசன்னாலுமே. ஆக்சுவலாக இதில் என்ன ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட பால். இன்ஃபேக்ட் அந்த கோவா டீம்ன்றது என்னென்னா ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அப்புறம் ரயான், இந்த 4 பேர் வந்துட்டு ஒரு டீம். அதுக்கப்புறமா முத்து, தீபக், ஆனந்தி, அண்ட் தென் மஞ்சரி, சாச்சனா, இவங்கெல்லாம் ஒரு டீமு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு டீம். இதில் வந்துட்டு பவியும் அன்ஷிதாவும் எந்த ஒரு டீம்லேயுமே இல்லாமையே இருக்காங்க. ஆமாம், பாவம் தான், என்ன பண்ணுறது. ரைட், இப்படி வந்துட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. திடுப்புன்னு ரஞ்சித் அவர்கள்கிட்ட வந்துட்டு யாரோட பொம்மை மாட்டுது, லைக் சௌந்தர்யாவோட பொம்மை மாட்டிக்கிச்சு. அதை என்ன பண்ணுறாங்க, தர்ஷிகா கிட்ட ஒரு பொம்மை, தர்ஷிகா பொம்மை வந்துட்டு ரஞ்சித் கிட்ட கொடுத்து இதை வந்துட்டு உள்ளே வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா தர்ஷிகா கிட்ட வந்துட்டு சௌந்தர்யாவோட பொம்மை இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ரைட், இங்கே வந்துட்டு ராணாவோட பொம்மைன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள்கிட்ட அப்படியே ஜாக்லின் என்ன பண்ணாங்க, ஆக்சுவலாக அந்த பிட்குள்ளேயே தான் வந்து இந்த டாலை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணும் பட்சத்தில் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுல் கேம் என்னன்னா, பிட்டுக்கு வெளியில் வந்துட்டு எடுத்து ரஞ்சித்ரா இதை கொடுக்க அப்படின்ற மாதிரி அந்த கை மாற்றி பண்ணது. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு தர்ஷிகாக்கு இதை என்ன அது சீப்பாக குரூப் கேம் விளையாடிட்டு இருக்கு. ஏன்னா ரஞ்சித் வந்துட்டு தர்ஷிகாவோட பொம்மையை வந்துட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா, அது ராணாவோட பொம்மைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பக்கமாகவே அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்படியே பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டாரு.
ரைட்டா பின்னாடியே வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் லைக் ஒரு மாதிரி யார் இது தர்ஷிகா தான் என்னன்னு சொல்லி தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் தர்ஷிகாவுக்கு ஒரு கோவம் வந்து சௌந்தர்யா பொம்மையை தூக்கிட்டு போய் வச்சுட்டு சீப்பாக இந்த மாதிரி குரூப் கேம் விளையாடாதீங்க, இண்டிவிஜுவலாக விளையாடுறதுனா விளையாடுங்க, இல்லைன்னா இந்த கேமை வந்துட்டு ஏன் விளையாட வரீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு ஸ்டேஜில் வந்து கோவம் போயிட்டாங்க, திடீர்னு பிக் பாஸ் தலையிட்டு இல்லை இதில் ஃபவுல் கேம் அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றதுனால இது ஃபவுல் கேம் அப்படின்னு சொல்லி அந்த கேமை வந்துட்டு நலிஃபை பண்ணிட்டாரு. மறுபடியும் அடுத்த கேமில் பார்த்தீங்கன்னா ராணுவ அவுட் ஆனார். பட் அது 1 hour எபிசோடில் வரவே இல்லை. ஆக்சுவலாக ராணுவ அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னு. சிவா வந்துட்டு உள்ளே போயிட்டு தேடுறன்ற பேரில் போயிட்டு கடைசியாக வந்துட்டு பவித்ரா 2 பொம்மையை எடுப்பாங்க, ஒரு பொம்மையை வந்துட்டு அப்படியே கீழே போட்டுருவாங்க ராணுவது. அந்த வகையில் சிவாவெல்லாம் கொண்டு போயிட்டு வைக்க முடியாது. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், லைக் என் பொம்மை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாலண்டியராக பவித்ரா அப்படின்றதுனால அவர் வந்துட்டு அவருக்கு பவித்ரா மேலே இருக்க அந்த ஒரு லவ்னால வந்துட்டு ஹீ ஜஸ்ட் விட்டு கொடுத்துட்டாரு. ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு பார்த்தா எல்லாரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க போல இருக்கு. எஸ் மேஸ் யூ கண்டினியூ. ரைட்டு லவ்னா பாருங்க ஆனு பொம்மையும் வாய பழகுது, அதுவும் அந்த பொம்மை டாஸ்க் வர. ரைட் இது வந்து செகண்ட் ரவுண்ட் போச்சு. ஆனால் 1 hour எபிசோடில் பெருசாக காமிக்கவே இல்லை. ஏன் காமிக்கல எனக்கு எப்படி தெரியும். ஓகே அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சூப்பரான ஒரு ரவுண்டு. மாற்றி வந்துட்டு எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மீன் டைம் நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்ஷிதாவும் பவித்ராவும் இந்த கேம் எப்படி விளையாடணும், எனக்கு வந்துட்டு பேரிங் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட்டு. ஆக்சுவலாக சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு சிவா பண்ண சேட்டைனால வந்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆனதுக்கப்புறம் லைக் அவங்களுக்கு தீபக்கு எப்படி விளையாடணும், உங்கள் பொம்மை கையில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொம்மை கையில் கிடச்சிச்சுன்னா கூட அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க பொம்மை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி யார்கிட்டயாவது மாற்றி விடுங்கன்ற மாதிரிலாம் இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ சௌந்தர்யா இவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க, ஆனால் ஆரம்பத்தில் மக்கார் நீங்கள் தானே இருந்தீங்க, டாஸ்க்கு பற்றி சொல்லும் போது இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்னமோ நம்ம வீட்டை விட்டே வெளில அனுப்பிச்சிடுவாங்களோ சீசன் முடியறதுக்குள்ளன்ற அந்த பதட்டம் உங்ககிட்ட தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே புரியல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது சௌந்தர்யாவோட கேமு. அதை தாண்டி அன்ஷிதாவும் பவியும் லைக் நம்ம தனியாக விளையாடலன்னா நம்மளோட பொம்மையை அப்புறம் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே அவங்களுக்குள்ள குரூப்பில் பிரித்து எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட மஞ்சரியோட பொம்மை மாட்டிக்கிச்சு, ஜாக்லின் கிட்ட தீபக்கோட பொம்மை மாட்டிக்கிச்சு, மஞ்சரி கிட்ட ஜாக்லினோட பொம்மை மாட்டிக்கிச்சு. 3 பேருக்கும் ஜாக்லின் வந்து டு பி தேர் ஃபுல் டைம் அது அப்படின்றதுனால எனக்கு அவங்க வந்து மஞ்சரியை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வைக்க சொல்லி சொல்கிறாங்க. ரைட் ஸோ மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, அப்போது அன்ஷிதா கிட்ட என் பொம்மை இருக்குது அதை வந்துட்டு வைக்க சொல்லுங்க நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த கேமை அப்படியே முழுக்க ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு பயங்கரம். இதில் வந்துட்டு மஞ்சரி ஓவராக வந்து டென்ஷன் ஆகிட்டு சௌந்தர்யாவை ஏகப்படியாக ஆக்சுவலி சௌந்தர்யாவும் அமைதியாக இல்லாமல் ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு நீ போய் வைக்கலாம்ல இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நீ தான் வெளிலாட்டே இல்லையே, நீ ஏன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, போ நீ வெளில போ, நீ எல்லாம் எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்ல மாற்றி சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்டு. சவுண்ட் என்னன்னா திடீர்னு மஞ்சரியை மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணிலாம் விடுறாங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரோஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ்டிங்கா? எப்படி ரோஸ்டிங் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். இல்லை ரோஸ்டிங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் தெரியல என்னன்னு சொல்லிட்டு. பட் அந்த இந்த டாஸ்கில் இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தான். அப்படியே போய்கிட்டு இருக்கும் பட்சத்தில் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து பின்னாடி அந்த லான் ஏரியாவில் அந்த பின்னாடி இருக்க அந்த சோஃபா இருக்குல்ல, சோஃபாவில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் லைக் அவங்க வந்துட்டு சும்மா முணுங்கிட்டே இருக்காதீங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்ல, எதுனாலும் டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக வந்து பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்குமெண்ட்டு. சௌந்தர்யாவுக்கும் ஓகே உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு செட் ஆகாது அப்படின்ற பேட்டர்னில் அவங்க அப்படியே அமைதியாக ஆயிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஷிதா கிட்ட கேட்கும் போது அன்ஷிதா இஸ் வெரி கிளியர் என்னன்னா எனக்கு மஞ்சரி இந்த ஆட்டத்துக்குள்ள நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடாது, அதனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தீபக் வந்துட்டு அன்ஷிதா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா எனக்காக இவ்வளோலாம் ஆட வேணாமா, நீ வந்துட்டு உட்காருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது என்ன தப்பு, கரெக்டு தானே, அவரோட கரெக்டு தான், அவரோட பொம்மை தான். பட் அவரோட பொம்மை தான் இருந்தாலும் வந்து அமைதியார்
அவரோட பொம்மை தாங்க. அவர் வந்துட்டு கேட்குற அர்ஷிதா கிட்ட. பட் எனக்கு என்னன்னா ஷீ இஸ் டெல்லிங் வெரி கிளியர்லி, எனக்கு வந்துட்டு மஞ்சரி கேமுக்கு போகக்கூடாது, நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களா, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எனக்கு என்னம்மா நான் விளையாடுவோமா, சூப்பராக விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீ இஸ் ட்ரைங். உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சரி இங்கே தான் முத்துவோட ஃப்ரெண்ட் இல்லை அவங்க. ஸோ முத்து கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்கும்போது யூ டேக் அ கால், அவங்க தான் சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி லைக் தீபக் வந்துட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க, உன் மேலே எந்த கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் வந்துட்டு அவங்க விளையாடக்கூடாதுன்றதான் சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அப்படி சொல்லலையே, அவங்க தீபக் போயிட்டு ஜெயிக்கணுன்றாங்களே, கேட்டு பாருங்கள், மறுபடியும் போய் வேணா கேட்டு பாருங்கள், நீங்கள் ஏமா என்ன காரணத்துக்காக வந்துட்டு நான் கேமில் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு கேளுங்க. கேட்டதுக்கப்புறமா லைக் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிளாரிட்டி? பொல்லாத கிளாரிட்டி. அப்படி கேட்டால் என்ன சொல்கிறது, இந்த கேமில் ஓரளவுக்காவது வந்துட்டு கடைசி இந்த 3 பெண்கள் பிளாஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட், என்னென்னா அவங்க போயிட்டு மறுபடியும் கேட்குறாங்க, முத்து சொன்னதுபடி அன்ஷிதா கிட்ட போய் கேட்கும்போது, நீ உண்மையிலே நான் விளையாடுறதுக்காக தான் வந்துட்டு நான் விளையாடக்கூடாதுன்ற எண்ணமா இல்லை எதுக்காக என் பொம்மையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு வந்துட்டு தீபக் அண்ணா விளையாடணும், அவருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா, அது மட்டும்தான் காரணமா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. ரைட், மஞ்சரி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா உடனே வந்துட்டு ஜாக்லின் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. ஜாக்லின் கிட்ட கேட்கும் போது ஜாக்லின் வச்ச ஒரு பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட்டு, நான் போக மாட்டேன், மஞ்சரி தான் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஜாக்லின் நீங்களாவது இப்போ தீபக் அவங்களோட பொம்மையை வச்சிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீபக் அவங்க பொம்மையை வச்சிங்கன்னா அவங்க அந்த பொம்மையை வைப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், எனக்கு வந்துட்டு இவர் நாமினேஷனில் இல்லை. சூப்பரான பாயிண்ட்டு இது. ஒருவேளை இந்த டாஸ்கில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக இருந்தால் அதுக்காக நான் விளையாடுவேன்ல, ஐ கேன் கிராப் இட் ரைட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்லை, எனக்கு என்னென்னா போன வாட்டி தெரிஞ்சிருந்தது, இப்போ இந்த நாமினேஷன் லாஸ் தான் வரும்னு ஜாக்லினோட கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக உனக்கு மட்டும் இல்லை, நான் இவங்களுக்குமே சொல்கிறேன், இது தெரியாது, என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. ஒரு கேப்டன்சி கண்டெண்டராக இருப்பாங்களா வின் பண்ணுறவங்க, இல்லை வந்துட்டு அந்த நாமினேஷன் பாஸ் வந்துட்டு டைரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த வகையில் த பாயிண்ட் விச் ஜாக்லின் கெப்ட் இஸ் வெரி வேலிட், கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். ஓ அப்படி போகுதா கதை? எஸ், அப்படிதான். ரைட், இப்போது இந்த பாயிண்ட் அவங்க சொல்லும் போது மஞ்சரி வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கே வந்துடுறாங்க ஜாக்லின் கிட்ட. ஒப்பந்தம்? அதே தான், ஒப்பந்தமே தான். ஓகே, எஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி ஜாக்லினோட ஒரு ஒப்பந்தம், நீ நிப்பியா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே நான் நிற்பேன், எனக்கு கடைசியாக வந்துட்டு நீ எனக்கு விட்டு கொடுக்குற, நீ எத்தனை போய் விற்கிறேன்னா கண்டிப்பாக நான் நிற்பேன், இல்லைனாலும் நான் நிற்க தான் போகிறேன், நீ ஒரு வேளை விட்டு கொடுத்தனா கண்டிப்பாக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பரில் சூப்பரான ஒரு எஸ், கண்டிப்பாக வெல் செட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லினா அன்ஷிதாவா, அன்ஷி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். எஸ், நானும் பார்த்தேன் அதை. அண்ட் தென் அன்ஷிதாவும் மஞ்சரியும் மறுபடியும் ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர். ஏன்னா இப்போது இங்கே மஞ்சரிக்கு என்னென்னா, மஞ்சரிக்காக ஜாக்லின் வந்துட்டு விளையாடுறாங்க. ஏன்னா வந்துட்டு மஞ்சரியோட பொம்மை வந்துட்டு அன்ஷிதா கிட்டே இருக்குது. ஒருவேளை அன்ஷிதா முன்னாடி வச்சுட்டாங்கன்னா மஞ்சரி சேவ்டு, இல்லை வைக்கல ஜாக்லின் முன்னாடி வச்சுட்டாங்கன்னா தீபக் சேவ்டு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் இருக்கும்போது, அந்த கொடுத்த அந்த ஒரு கண்டென்ட், அந்த ஒரு ப்ராமிஸ்க்காக மஞ்சரிக்காக வந்துட்டு ஜாக்லின் நிற்கணும்னு நினச்சதுலாம் ரியலி சூப்பர். கண்டிப்பாக அதுக்கெலாம் ஒரு கை தட்டலாம். ரைட்டு, தேங்க்யூ. இப்போ இவனே கைட்டுறது தான் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி போயிட்டு அன்ஷிதாவை ஓவராக ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேற அப்படின்ட்டு. உடனே அன்ஷிதா வந்துட்டு அகைன் அந்த டே 1லேருந்து வரும்போது, ஏங்க இந்த பொம்மை உங்களோட பொம்மை வந்துட்டு கிடைக்கல, சிங்கிள் பிளேயராக இண்டிவிஜுவலாக ஆடுறதுக்கான இது வரும்போது இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது செட் ஆகாது,
அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அன்ஷிதா சொன்ன அந்த பாயிண்ட்டு, நாங்கள் டே 1ல இருந்து விளையாடிட்டு இருக்கோம். திஸ் கேம் ஸ்டார்டட் பிஃபோர் 51 days. அந்த இங்கே டே 1ல இருந்து வந்த எல்லாருக்காகவும் நான் இதை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட காதை பிடிச்சி அப்படி திமிரா அப்படியே ஆட்டிக்கிட்டே அவங்க சொன்ன விதம்லாம் வாஸ் சூப்பர். லைக் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சரி செம்மையாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ட்ரிகர் பண்ணும்போது லைக் ஓரளவுக்கு ட்ரிகர் ஆகாமல் அன்ஷிதாவும் ஷீ இஸ் வெரி கிளியர், உங்கள் எல்லாருக்காகவும் தான் ஆடுறேன் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து ஜாக்லினை வெறுப்பேற்றுறதுக்கும் சௌந்தர்யாவை கூப்பிட்டு சௌந்தர்யா திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டும் அன்ஷிதா வெறுப்பேற்றி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டே இருந்தாங்க. சுசுலாம் வந்தான், எனக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கு பாஸ், ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிட்டு இந்த சுற்று போகிற கஷ்டம் இருக்காருங்க. கரெக்டு. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக யோசிச்சு அது ஒரு ஃபன் கண்டென்ட்டாக இல்லாமல் திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி. சுசு வந்தால் கூட என்னால் அப்படி மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு தோணையில் வந்துட்டு அன்ஷிதா ஒரு மூமெண்ட் பண்ணி காமிப்பாங்க. லைக் அந்த டைம்லேயே அந்த சௌந்தர்யா பண்ண ஃபன்னு, ஏய் மச்சான் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலாக குபீர்னு சிரிச்சிட்டேன் நான். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஃபன்ஸ்லாம் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஸ்கோர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி யதார்த்தமான காமெடிஸ் தப்பு கிடையாது, தக்கே கிடையாது, தக்கே கிடையாது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பொம்மை யார் யாருதெல்லாம் உள்ளே இருக்கும் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகலாம். ஜாக்லினும் அன்ஷிதாவும் மட்டும் வெளியில் இருப்பாங்க. வீட்டின் திரைகள் எல்லாமே மூடப்படும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். பாவம் இருந்தேன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியும். கரெக்டு. இப்படிதான் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அன்ஷிதாவும் ஜாக்லினும் மட்டும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 11:05 ஆச்சு. வெளியே தூங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக் பார்க் வச்சாரு பிக் பாஸ். சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு. அங்கேயே வந்துட்டு கேமுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நான் ஒரு பிளானை போட்டால் இந்த கேம் சூப்பரான பிளான் தான். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் கேம் எவர் பிளேடு இந்த சீசனில். இன்னைக்கு இந்த 3 பெண்கள் விளையாடின அந்த கேம் வாஸ் ரியலி குட். ஸோ நான் ஒன்று பண்ணால் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு தூங்குவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த நாயை குலக்க வச்சது. உடனே ஓ இந்த ட்விஸ்ட் வேறு இருக்கா, தூங்கவும் கூடாதா, புரிஞ்சது முத்து அப்படின்ற மொமெண்ட்டில் லைக் அன்ஷிதாவும் ஜாக்லினும் உடனே எந்திரிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே கூட வந்து பேசி டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 11:05 ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் 1:45. பாருங்கள், அவ்வளோ நேரம் வரைக்கும் வாஷ்ரூம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணி ஜாக்லினும் சரி அன்ஷிதாவும் சரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. மஞ்சரி எனக்காக ஜாக்லின் நிற்கிறாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள வந்து சாப்பிட போகாமல் லைக் அவங்களும் வந்துட்டு சாப்பிடாம நான் சாப்பிடாமே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லைவில் பார்த்துருந்தா தான் தெரிஞ்சுருக்கோம், மேபி ஏதாவது சுச்சுவேஷனில் சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தெரியல, சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாம கூட இருக்கலாம். எஸ். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்தில் 1:45க்கு அப்புறமா மறுபடியும் விஷாலுக்கும் அன்ஷிதாக்கும் அகைன் இவங்களோட இந்த காதல் கதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கண்டென்ட்டை வேறு ஏன் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல வாஸ். ஓகே, அது தேவையில்லாத ஒரு காதல் கதையாக தான் இருக்குது. அதே மாதிரி லைக் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்ஷிதாவும் பவியும் வந்துட்டு வாக் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஏன் வரல இவளுக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி, என்ன வரலன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எப்படி சுச்சு வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தானே மாஸ், எவ்வளோ நேரம் தான் அவங்களால அடக்க முடியும் சொல்லுங்கள். கரெக்டு தான், அவங்க முடிஞ்ச அளவுக்கு அடக்கிட்டாங்களே. அப்படி அடக்கிட்டே மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ரைட், அன்ஷிதா கிட்ட நீ போகலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற அந்த ஒரு சூழலில். இல்லை எதுக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னா, எனக்கு அவங்க போக வேணாம், எனக்கு இஷ்டம் இல்லை மஞ்சரி போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்ற அந்த பாயிண்ட்டை மறுபடியும் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லி ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியாக லைக் 2 பேருமே லைக் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் அன்ஷிதா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஷீ குடன்ட் கண்ட்ரோல் ஹர் யூரினல் ஃப்ளோ. டப்புன்னு பவித்ரா கிட்ட 2 விரலை காமிச்சு எதுன்னு சொல்லிட்டு தொட்டதுக்கப்புறமா ஓகே இதை வச்சிடுறேன், என்னால் ஏன்ச்சா இது பண்ண முடியாது அப்படின்னு சம்ஹவ் ஷீ மேனேஜ். பொம்மையை எடுத்துகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி போயிட்டு வாஷ்ரூம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா லைக் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ரேக்கில் வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ தீபக் ஃபைனலி அவுட் ஆஃப் த கேம். தீபக்கோட பொம்மையை வச்சிருந்த ஜாக்லின் ஃபைனலாக வந்துட்டு சக்சீடட். சக்ஸஸ் இருந்தாலும் சூப்பராக விளாண்டாங்க ஜாக்லின். எஸ், கண்டிப்பாக ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப அழகாகவே விளையாடி இருந்தாங்க.
அவங்களோட அந்த முனைப்பு டுவர்ட்ஸ் த கேம். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஜாக்லினுக்கு இந்த கேமை பற்றின புரிதல் இருக்குது, இந்த கேமை டீகோட் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி வந்து இன்னைக்கு கூட ஒரு நம்பிக்கையை ஒரு கொடுத்துட்டேன் மஞ்சரிக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி புரிஞ்சிச்சு, ஃபவுல் ப்ளே இஸ் ஃபவுல் ப்ளே, பட் அந்த கேமை நல்லிஃபை பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த கேமில் வந்துட்டு வரும்போது ஆப்வியஸ்லி இந்த கேமோட ஃப்ளோ, இந்த இன்டென்ட் என்ன, இந்த கேமை இப்படி தான் ஆடணும், ஒருத்தவங்களோட காயினை போக விடாமல் தக்க வைக்கிறது, அந்த வித் ஸ்டாண்ட் பண்ணி இருந்த அந்த ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு ஜாக்லின். ஈக்குவலண்ட்டாக அன்ஷிதாவையும் டெஃபினட்டாக பாராட்டி ஆகணும். லைக் அவங்கள வந்துட்டு விட்டு கொடுக்கக்கூடாது. நான் தீபக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டேன், நானும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட முனைப்பும் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் மஞ்சரி அவங்களுக்குமே வந்துட்டு வாஷ்ரூம் போகணுன்ற அந்த ஒரு சூழலில் தான் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கிட்ட போனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேல திஸ் 3 girls லிட்டரலி நெயில் டேட் அப்படின்னு சொல்லலாம். அட் லாஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு யாராவது ஒருத்தர் தான் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி ஜாக்லின் வந்துட்டு கடைசியாக தீபக் வந்துட்டு அவுட் ஆகிறதுக்காக அவங்க பண்ண அந்த முயற்சி, இட் வாஸ் ரியலி ஃபேபுலஸ் அண்ட் குடோஸ். எஸ் வாஸ், கண்டிப்பாக ஐ நீட் டு அப்ரிஷியேட் இட். ரைட், இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் ஓகே, ஜாக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஹக் பண்ணிவிட்டு ஜாக்லின் மறுபடியும் அன்ஷிதா கிட்ட போயிட்டு பேச வராங்க. வாரி ஓகே அப்படின்னும் அது எனக்கு ஓகே இல்லை, ஓகே எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு கூட இருந்தவங்க இல்லை, மேபி இப்போ அவளுக்கு அந்த அர்ஜென்ட்டாக வந்துட்டு வெயிட் போகணுன்ற அந்த ஒரு காரணத்தினால லைக் ஷீ மைட்டா ஃப்ரீயாக விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேக்டரில் இந்த கேம் முடியுது. பரவாயில்ல, 3rd ரவுண்டை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு இதை விட இன்னும் எப்படி வெறியாக ஆட போகிறாங்கன்றது தெரில. இதில் மீன் டைம் நடுவில் மஞ்சரி சொன்னாங்க, நடுவில் சாப்பிடாம இருந்து ஜாக்லின் கிட்ட போயிட்டு, ஜாக்லின் எப்படியாச்சும் நீ இதை மட்டும் வச்சுட்டேன்னா நாளையிலேருந்து என் ஆட்டமே வேற அப்படின்னாங்க. நாளைக்கு என் மேடம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஒருவேளை வேற யாராவது அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், தொடர்ந்து பார்க்கலாம். பட் ஆக்சுவலி இந்த கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இன்னைக்கு சுவாரஸ்யமாக ஆக்குனதுக்கு அந்த 3 பெண்கள் ரியலி அப்ரிஷியேட்டிவ், சூப்பராக பண்ணாங்க. கண்டிப்பாக ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க இன்னையோட எபிசோட். என்ன படி, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனக்கு எதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து சொல்ல வரீங்களா? இல்லை, எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவோம். இல்லை ஹாஸ், இப்போதைக்கு இல்லை, நாளைக்கு நான் பார்ப்போமா? ஓகே, நாளைக்கு இந்த ஹோம் டாஸ்கில் என்ன தான் ஆடுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். ஓகே, தேங்க்யூ படி. ஓகே, நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரையிங். ஃப்ளாஸ் இருக்கும், பட் ஸ்டில் ஐ நீட் டு ட்ரை. ஃப்ளாஸ் இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஹீட்டுக்குள்ளே பொம்மை படுற ஹார்டு என் கையில் நான் படுற ஹார்டு இருக்கு பாருங்க, அது ஏறாலும் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நம்பாதீங்க, சரிங்களா? லைக் ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பெட்டர்மெண்ட்டாக பண்ணுறீங்களா இல்லையா? 4 தவறாக டெய்லி ரிவ்யூ பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூ தேடுற அளவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அந்த பங்க்சுவாலிட்டி இல்லாமல் என்னைய வேறு பேத்தாதீங்க. ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ மக்களே, மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம். டே 52ல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அன்டில் தென் திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப் அலாங் வித் திஸ் படி. தேங்க்யூ. பாய்.